ஆக்சுவலா என் வீட்டு சைட்ல இருந்து நான் வந்து பீட்ரூட் ரசம் பண்ணலான்னு இருக்கேன். பீட்ரூட் ரசம், வாவ். ஒரு ஃபேமஸான குக்கரி ஷோல பிரீத்தி மேம் செஞ்ச பீட்ரூட் ரசம் செய்யலாமா? கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்குல்ல. உங்க வீட்ல ரசத்துக்கு கூட வெரைட்டி கேட்டா இந்த ரசம் வச்சு கொடுத்து பாருங்க, அசந்துருவாங்க. இது ரொம்பவே ஹெல்தி, அதே நேரத்துல டேஸ்டியும் கூட. உங்க வீட்ல பீட்ரூட் சாப்பிடாத பசங்க இருந்தா இந்த மாதிரி பீட்ரூட்டை யூஸ் பண்ணி ரசம் பண்ணி கொடுங்க, கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க. இந்த ரசம் செய்யறதுக்கு நான் இங்க ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரஃபா சாப் பண்ணி ரெடியா வச்சுக்கிறேன். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு பீட்ரூட் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார்ல 5ல இருந்து 6 சின்ன வெங்காயம், 5ல இருந்து 6 பூண்டு பல், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப மையா இல்லாம கொரன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை ரெடி பண்ணி அரைக்கிற டைம்லயே பீட்ரூட் நல்லா வெந்து வந்துடும். நல்லா ஆற விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல நம்ம அரைச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை சேர்த்து கூடவே நம்ம அரைச்ச ஜீரக மிளகும் சேர்த்து ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு புளி சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு பேன்ல நீங்க ரெடி பண்ண ரசத்தை சேர்த்துட்டு இதை தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில எண்ணெய் விட்டு கடுகுளுந்து, ஜீரகம், வரமிளகா, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து ரசத்தை தாளிச்சுக்கலாம். ரசம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான பீட்ரூட் ரசம் ரெடி. இதை நீங்க வெறும் ஒயிட் ரைஸ் வச்சு கூடவே ஒரு ஆம்லெட் இல்ல வத்தல் சேர்த்து இந்த ரசத்தோட சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். வேற எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு. சோம்பேறியான நாள்ல இந்த ரசம் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் இந்த ரசத்தை நீங்க ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் விட மாட்டீங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க.